வணக்கம். இந்தியாவின் பழமையான பிரம்மாண்டமான வரலாற்றுக்குள்ள ஒரு டைம் டிராவல் பண்ண நீங்க தயாரா? இந்த விளக்க பயணத்துக்கு உங்களை நான் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் பழைய செங்கல் கல்ல பத்தின விஷயம் இல்ல. நம்ம முன்னோர்களோட கற்பனை திறனும் அவங்களோட இன்ஜினியரிங் ஸ்கில்ஸும் பல ஆயிரம் வருஷங்களா எப்படி வளர்ந்துச்சு, எப்படி பிரம்மாண்டமா உருவெடுத்துச்சு அப்படிங்கறத பத்தின ஒரு சூப்பரான காவிய பயணம் இது. வாங்க, காலை இயந்திரத்துல ஏறி பின்னோக்கி போவோம். சரி, விஷயத்துக்குள்ள நேரடியா போயிடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற லிஸ்ட் இதுதான். 1 பாரம்பரிய தேடல், 2 பிம்பேட்கா குகைகள், 3 மகாபோதி கோயில், 4 குதுப் மினார், 5 சிஎஸ்டி நிலையம், அப்புறம் 6 மலைப்பாதை ரயில்கள். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களோட குகை ஓவியங்கள்ல ஆரம்பிச்சு பிரிட்டிஷ் காலத்து நவீன பொறியியல் சாதனைகள் வரைக்கும் ஒரு சூப்பரான டைம்லைன் காத்துட்டு இருக்கு. பகுதி 1 பாரம்பரிய தேடல். இந்தியாவை ஒரு வாழும் அருங்காட்சியகம்னு சொல்றது 100க்கு 100 உண்மைங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்தியால மொத்தம் 44 இடங்களை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களா அங்கீகரிச்சிருக்கிறாங்க. உலக அளவுல அதிக பாரம்பரிய தளங்களை கொண்ட நாடுகள் பட்டியல்ல இந்தியா 6வது இடத்துல ரொம்ப கெத்தா நிக்குது. இந்த 44 இடங்கள்ல இருந்து வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த 5 ரொம்ப ஸ்பெஷலான தளங்களை மட்டும் நாம இன்னைக்கு டீட்டெயிலா அனலைஸ் பண்ண போறோம். நம்ம முதல் ஸ்டாப் எங்க தெரியுமா? பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி. பகுதி 2 பிம்பேட்கா குகைகள். மனிதர்களோட முதல் கேன்வாஸ். அப்படியே மத்திய பிரதேசத்துல இருக்கிற பசுமையான விந்திய மலைத்தொடர்களுக்கு போவோம். பேப்பர் பென்சில்னு எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல மனிதர்கள் தங்களோட அன்றாட வாழ்க்கைய பதிவு பண்ணோன்னு முதலா நினைச்ச இடம் இதுதான். இந்த குகைகளோட டைம்லைனை பாத்தீங்கன்னா கேட்டாலே நமக்கு தலை சுத்தம் இல்லையா? சுமார் 40,000 வருஷங்களுக்கு முந்தைய அப்பர் பாலியோலித்திக் காலத்துல ஆரம்பிச்சு மெசோலித்திக் சால்கோலித்திக் காலம் வரைக்கும் இது தொடருது. இங்க இருக்கிற 800 பாறை வாழ்விடங்கள்ல 500க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பழங்கால ஓவியங்கள் இருக்கு. ஆரம்பத்துல பெரிய பெரிய விலங்குகளை வரைஞ்ச மனிதர்கள் காலப்போக்குல எப்படி சின்ன சின்ன ஸ்டைலான மனித உருவங்களை வரைய ஆரம்பிச்சாங்கன்னு பாக்குறது மனித பரிணாமத்தோட ஒரு அற்புதமான ரெக்கார்டு. இந்த ஆதி மனிதர்கள் எப்படி ஓவியங்களை வரைஞ்சாங்கன்னு யோசிச்சு பாருங்க. எந்த மாடர்ன் கெமிக்கல்ஸும் கிடையாது. இயற்கையா கிடைக்கிற காவி நிறமான ஓச்சர், சிவப்பு, வெள்ளை, பச்சை தாதுக்களை தேடி கண்டுபிடிச்சு அதை தண்ணீல கலந்து இயற்கையான அழியாத வண்ணங்களை உருவாக்கியிருக்காங்க. கரடு முரடான குவாட்சைட் பாறைச்சுவர்கள் தான் அவங்களோட கேன்வாஸ். நடனமாடுறது, விலங்குகள் சண்டை போடுறது, தேன் எடுக்கிறது, வேட்டையாடுறதுன்னு அவங்களோட அன்றாட சமூக வாழ்க்கைய ரொம்ப சிம்பிளான குச்சி உருவங்கள் மூலமா ஆனா ரொம்ப தத்ரூபமா பதிவு செஞ்சிருக்காங்க. இது அன்றைய சமூக வாழ்க்கையோட நேரடி வரலாற்று ஆவணம். இப்போ நமக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வி வரலாம். வெறும் குகைகள்ல குச்சி உருவங்களை வரைஞ்சிட்டு இருந்த ஒரு சமுதாயம் எப்படி வானலாவிய ஆன்மீக கட்டடங்களை எழுப்புற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சது? அந்த பெரிய மாற்றத்தை புரிஞ்சுக்க நாம அடுத்து பார்க்க போற வரலாற்று சிறப்புமிக்க இடத்துக்கு போகணும். பகுதி 3 மகாபோதி கோயில், ஞானத்தின் பிரம்மாண்டமான சின்னம். நாம இப்போ பீகார் மாநிலத்துல இருக்கிற போதிகயாக்கு வந்திருக்கோம். ரொம்ப புனிதமான மகாபோதி கோயில் வளாகம். கௌதம புத்தர் போதி மரத்தின் கீழே அமர்ந்து முக்தி, அதாவது நிர்வாணம் அடைஞ்ச அதே இடம் இதுதான். கட்டிடக்கலையில இது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல்னு சொல்லலாம். ஏன்னா வெறும் செங்கற்களை மட்டுமே அடுக்கி எப்படி ஒரு பெரிய கோபுரமா மாத்துறதுன்னு மனிதர்கள் கத்துக்கிட்ட காலகட்டம் அது. கிமு 3ஆம் நூற்றாண்டுல பேரரசர் அசோகர் இங்க முதல் வழிபாட்டு தலத்தை கட்டினாரு. ஆனா இன்னைக்கு நாம பாக்குற இந்த ஸ்ட்ரக்சர் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. முழுமையா செங்கற்களால் மட்டுமே கட்டப்பட்ட மிக பழமையான பௌத்த கோயில்கள்ல இதுவும் ஒன்னு அப்படிங்கிறது இதோட தனிச்சிறப்பு. சரி, இதுல கவனிக்க வேண்டிய ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா இதோட ஸ்பெஷலான கட்டிடக்கலை தான். பொதுவா இந்திய கோயில் கட்டிடக்கலையில நார்த் இந்தியாவுக்கு நாகரபாணியும் சவுத் இந்தியாவுக்கு திராவிட பாணியும் இருக்கும். ரெண்டும் முற்றிலும் வேற வேற. ஆனா மகாபோதி கோயில் இது ரெண்டோட ஒரு ரேரான காம்பினேஷன். இது நாகரபாணி மாதிரி மேல போக போக குறுகலான வடிவத்தை கொண்டிருக்கு. அதே நேரம் எந்த வளைவும் இல்லாம திராவிட பாணி மாதிரி ஸ்ட்ரெயிட்டா கம்பீரமா வானத்தை நோக்கி உயர்ந்து நிக்குது. வரலாற்றிலேயே அது ரொம்ப அபூர்வமான ஒரு ஆர்கிடெக்சர் மிக்ஸ். இந்த பண்டைய செங்கல் கோயில்கள்ல இருந்து நாம அடுத்த காலகட்டத்துக்கு நகர போறோம். முற்றிலும் புதிய கட்டிடக்கலை விதிகளையும் புது புது தொழில்நுட்பங்களையும் கொண்ட ஒரு புதிய சாம்ராஜ்யம் இந்திய துணைக்கண்டத்துக்குள்ள நுழையும் போது என்ன நடக்கும்? பண்டைய செங்கல் கோயில்கள்ல இருந்து வானலாவிய கல் கோபுரங்களை நோக்கி ஒரு பெரிய மாற்றத்தை நாம இப்ப பார்க்க போறோம். பகுதி 4 குதுப் மினார், இந்தோ இஸ்லாமிய பெருமையின் சின்னம். உங்களை 13 மற்றும் 14ஆம் நூற்றாண்டுகளோட டெல்லிக்கு வரவேற்கிறேன். டெல்லி சுல்தான்களோட வருகை இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலை அப்படிங்கிற ஒரு புது பிரம்மாண்டமான அத்தியாயத்தையே ஆரம்பிச்சு வச்சது.
அண்ணாந்து பார்க்க வைக்கிற இந்த கோபுரத்தோட உயரம் என்ன தெரியுமா? 234 அடி, அதாவது 72.5 மீட்டர்கள். 5 அடுக்குகளை கொண்டு மேல போக போக குறுகிட்டே போற இந்த மாபெரும் குதுப் மினார் கோபுரம் சிவப்பு மணற்கல் அப்புறம் பளிங்கு கற்களால ரொம்ப அட்டகாசமா கட்டப்பட்டிருக்கு. மனித விலங்கு உருவங்களை தவிர்த்துட்டு ஜியாமெட்ரிக் டிசைன்ஸ் வச்சு டெல்லியோட புதிய அதிகாரத்தை வானளாவிய உயரத்துல இது பறைசாற்றுது. இந்த குதுப் மினார் வளாகம்ங்கிறது வெறும் ஒரு கோபுரம் மட்டும் கிடையாது, இது பல வரலாற்று சின்னங்களை உள்ளடக்கியது. அலை தர்வாசா அப்படிங்கிறது ரொம்ப அழகிய வளைவுகளை கொண்ட ஒரு அலங்கரிக்கப்பட்ட நுழைவாயில். அடுத்து குவத் உல் இஸ்லாம் மசூதி. இதுல ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று உண்மையை நம்ம கவனிக்கணும். முந்தைய காலத்துல இருந்த பல்வேறு கட்டிடங்களோட மறுபயன்பாட்டு பொருட்களை கொண்டு இந்த மசூதி கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பல நூற்றாண்டுகளா மழையிலையும் வெயிலையும் துருப்பிடிக்காம கம்பீரமா நிக்கிற பழமையான இரும்பு தூணுன்னும் இங்க இருக்கு. அன்னைக்கே மெட்டலர்ஜில நம்ம ஆளுங்க எவ்வளவு கில்லாடியா இருந்திருக்காங்கன்னு இதை நிரூபிக்குது. இடைக்காலத்தோட பிரம்மாண்டங்கள்ல இருந்து இப்போ நாம மாடர்ன் பீரியடுக்கு வரப்போறோம். ஐரோப்பிய சக்திகள், குறிப்பா ஆங்கிலேயர்களோட வருகை இந்திய கட்டிடக்கலையோட ஆணி வேரையே எப்படி மாத்தி அமைச்சது? அவங்களால எந்த மாதிரியான புதிய கட்டுமான பொருட்கள் இந்தியாவிற்குள் நுழைஞ்சது? வாங்க பார்க்கலாம். பகுதி 5. சிஎஸ்டி நிலையம், விக்டோரியன் கோத்திக் பாணி, இந்தியாவோட சந்திக்கும் புள்ளி. இந்த கேள்விக்கான பதில தேடி 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில இருக்கிற பாம்பாய் நகரத்துக்கு போவோம். உலகெங்கிலும் இருந்து கப்பல்கள் வந்து போற ஒரு முக்கிய வர்த்தக மையமா மும்பை இருந்துச்சு. அங்க கம்பீரமா நிக்கிற சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ், அதாவது பழைய விக்டோரியா டெர்மினஸ் நிலையத்தோட கட்டிடக்கலை 2 முற்றிலும் மாறுபட்ட உலகங்களோட சங்கமத்தை ரொம்ப அழகா காட்டுது. ஃப்ரெட்ரிக் வில்லியம் ஸ்டீவன்ஸ் வடிவமைச்ச அந்த விக்டோரியன் காத்திக் பாணி கட்டிடம் கூர்மையான வளைவுகளையும் பெரிய ஜன்னல்களையும் கொண்டிருக்கு. பிரிட்டிஷாரோட இரும்பு, எஃகு, வார்க்கப்பட்ட கான்கிரீட் மாதிரியான மாடர்ன் இன்ஜினியரிங் டெக்னாலஜிய இந்தியாவோட பாரம்பரிய மர வேலைப்பாடுகள், கல் செதுக்கல்கள்னு நம்ம கலை வடிவங்களோட ரொம்ப கச்சிதமா இணைச்சு இந்த பிரம்மாண்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இது நிஜமாவே ஒரு மாஸ்டர் பீஸ். பகுதி 6. மலைப்பாதை ரயில்கள். இது ஒரு அசாதாரணமான பொறியியல் சாதனை. இவ்வளவு நேரம் பெருநகரங்கள்ல கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கட்டிடங்களை பார்த்தோம். இப்ப நம்ம பார்வைய மலை முகடுகளுக்கு திருப்புவோம். கட்டிடங்கள் தங்குறதுக்கு மட்டும் இல்லையே, கரடுமுரடான மற்றும் அபாயகரமான நிலப்பரப்புகளை கடந்து போறதுக்கும் நாம வழிய கண்டுபிடிக்கணுமே. இந்தியாவோட மலைப்பாதை ரயில்கள்ங்கிறது ஒரு சிங்கிள் இடம் கிடையாது. இது 3 வெவ்வேறு மலைத்தொடர்கள்ல அமைக்கப்பட்ட பிரிட்டிஷ் இன்ஜினியரிங்கோட துணிச்சலான சாதனை. 1999ல அங்கீகரிக்கப்பட்ட மேற்கு வங்கத்தோட டார்ஜிலிங் இமயமலை ரயில்வே, 2005ல இணைக்கப்பட்ட நம்ம தமிழ்நாட்டோட நீலகிரி மலை ரயில்வே, அப்புறம் 2008ல சேர்க்கப்பட்ட இமாச்சல பிரதேசத்தோட கால்கா சிம்லா ரயில்வே. இது 3ம் சேர்ந்துதான் இதை ஒரு முழுமையான உலக பாரம்பரிய தளமா மாத்துது. இந்த ரயில்கள் போற பாதையோட அகலம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 2 அடி, அதாவது 610 மில்லிமீட்டர் தாங்க. இதான் நேரோ கேஜ். செங்குத்தான மலைகள்ல, ரொம்ப குறுகலான வளைவுகள்ல இந்தியாவிலேயே மிக உயரமான ரயில் நிலையமான கூமாதிரி. மேகங்களை தொடுற இடங்களுக்கு அந்த பழமையான பி கிளாஸ் நீராவி இன்ஜின்களை கொண்டு ரயிலை இயக்குறது எவ்வளவு பெரிய ரிஸ்க், எவ்வளவு சவாலான விஷயம்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இயற்கையோட பிரம்மாண்டத்தை மனிதனோட இரும்பு தொழில்நுட்பம் வென்ற ஒரு மேஜிக் தான் இது. இப்போ இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு நாம பார்த்த இந்த பாரம்பரிய தளங்கள் எதுவுமே சும்மா வேடிக்கை பார்க்குற மியூசியம் பீஸ்கள் கிடையாது. புத்தகயாவில் இன்னைக்கும் பிக்குகள் தியானம் பண்றாங்க. சிஎஸ்டி ரயில் நிலையத்துல தினமும் லட்சக்கணக்கான மக்கள் தங்களோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு வராங்க. அந்த மலை பாதைகள்ல பழமையான நீராவி ரயில்கள் இன்னைக்கும் சத்தத்தோட புகைய கக்கிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. இதுதான் இந்தியாவோட வாழும் வரலாறு. வரலாற்றுக்கு முந்தைய குகையோவியங்கள், ஆன்மீக செங்கல் கட்டிடங்கள், வானளாவிய கல் கோபுரங்கள், நவீன இரும்பு மற்றும் எஃகு கட்டிடங்கள், மழைகளை குடைந்து போற ரயில் பாதைகள்னு நிறைய விஷயங்களை இன்னைக்கு நாம டீட்டெயிலா பார்த்தோம். இந்த வியக்கத்தக்க கட்டிடக்கலை காலகட்டங்கள்ல எந்த சகாப்தம் நவீன உலகத்து மேல ரொம்ப ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கேள்வியோட நம்மளோட இந்த விளக்கப்பதிவை நாம நிறைவு செய்றோம். வரலாற்றை தொடர்ந்து தேடுவோம், ஆச்சரியப்படுவோம்.